அகத்தியரே, ஓரறிவு உள்ளவைகள் என்னென்ன? புல், பூண்டு, மரம், செடி, கொடி முதலிய தாவர வர்க்கங்கள். ஈரறிவு உள்ளவைகள்? தண்ணீரில் வாழும் ஜீவராசிகள். மூன்றறிவு? நிலத்திலே ஊர்ந்து செல்லும் எறும்பு, கரையான், நத்தை முதலியன. நான்கறிவு? பறந்து செல்லும் பறவை இனங்கள். ஐந்தறிவு? மண்ணிலே நடந்து செல்லும் ஆடு, மாடு மற்றும் விலங்கினங்கள். ஆறறிவு? மனத்தினால் எதையும் நினைத்து பார்க்கும் சக்தி உடைய மனிதனே ஆறறிவு படைத்தவன். இப்படி எதையும் நினைத்து பார்க்கும் ஆறறிவு படைத்த நீங்கள் உங்கள் இலக்கண நூலை அரங்கேற்றுவதற்கு முன்பு தங்கள் ஆசானை வணங்கி ஆட்சி பெற்ற பிறகுதான் இங்கு வந்தீர்களா? ஆஹா, வசமாக சிக்கிக் கொண்டீர்கள். அகத்தியரே, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? கேட்பதும் என்னுள் இருந்து பதிலை சொல்ல வைப்பதும் முருகனே. அந்த வித்தையெல்லாம் இனி பலிக்காது. உங்களுக்கு குருவாக விளங்கும் முருகப்பெருமானிடம் முதலில் ஆசி பெறாமல் இங்கு வந்தது குற்றமா இல்லையா? இதற்கு பதிலை சொல்லுங்கள்.